வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். காவேரி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காவேரி எக்ஸிபிஷன் போயிட்டுருக்கும்போது அந்த சைடு வெண்ணிலா வெயிட் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்து நிறுத்துறாங்க வண்டியை. நிறுத்தினோடனே வெண்ணிலா நான் தான் வெண்ணிலா விஜய் அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் தான் என்னை ஆசிரமத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இப்போ எதுக்கு வண்டி நிறுத்தினா அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, உங்களுக்கு தான் கான்ட்ராக்ட்லாம் ஆகிடுச்சுல, நீங்கள் எதுக்கு இன்னமும் விஜய் லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. காவேரி ஒன்றும் டென்ஷனாக, இதெல்லாம் எதுக்கு நீங்கள் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க, நீ போயிட்டு விஜய் கேட்க வேண்டியது தான். ஏன்னா உனக்கு எல்லா உரிமையும் விஜய் கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட கிடையாது. நீ எதுக்கு என்ன கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்புறமா ஆமாம் கரெக்டு தான், நாளைக்கு எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்க போகுது, கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொன்னோடனே காவேரி செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. ஓ அப்படியா, சரி, அதான் கல்யாணம் தான் நடக்க போதில்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கெஞ்சிகிட்டு இருக்க, எனக்கு அவ்வளோ பயமாக உனக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அப்புறம் என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவேரியும் கிளம்பிடுறாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்திங்கன்னா காவேரிக்கு இது மண்டையில் ஓடிட்டே இருக்குது. விஜய் கால் பண்ணுறாங்க. விஜய் ஆஃபீஸில் ஏதோ ஒரு மீட்டிங்கில் இருக்கிறதா சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு இது எல்லாத்தையுமே கங்கா கிட்ட சொல்கிறாங்க. உடனே கங்காக்கா டென்ஷன் ஆகிடுறாங்க. நீ அவள் பேசின வரைக்கும் என்ன கம்முன்னு தான் நின்றுட்டு இருந்தியா, நல்லா பலான்னு 2 விட வேண்டியது தானே அப்படின்னோடனே, இல்லைக்கா நான் கிளம்பி நான் விஜய் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி எதுக்காக அப்படின்னோடனே, இல்லைக்கா நான் இப்போ சொல்கிறேனே, நான் கொஞ்ச நாளுக்கு அங்கே இருக்கிறது தான் சரியாக இருக்கும், என்ன இருந்தாலும் அவர் என் புருஷன் தானேக்கா, எனக்கு தாலி கட்டியிருக்காரு, நான் கான்ட்ராக்ட் அவர் போட்டாரே தவிர அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னு என்னை போகணும்னு சொல்லி அவர் ஒன்றும் அனுப்பி வைக்கல, நீங்களாம் அந்த சந்தர்ப்பத்தை என்னென்னமோ சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, என்னை பேசவும் விடலை, நான் இப்போ அங்கே போகல அப்படின்னா தன் நிலமையே என் கை மீறி போய்ட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதாவும் இதை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா வெண்ணிலா காவேரிகிட்ட பேசுனது சாரதாக்குமே பிடிக்கல. ஸோ அதனால சரி வா, நானும் வரேன், உன்னை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதனால் விஜய் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அங்கே பார்த்திங்கன்னா தாத்தா கிட்ட நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. தாத்தா ரொம்ப கோவமாயிடுறாரு வெண்ணிலா மேலே. எதுக்கு இந்த மேலே இந்த பொண்ணு தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.